வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் தேங்காவை ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்தால் அதுக்கு பேர் நெத்து தேங்காய்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கணும் அப்படின்னா நெத்து தேங்காய் தான் எடுத்துக்கணும். ரொம்ப க்ரீனாக இருந்துச்சுன்னா அந்த தேங்காயில் எண்ணெய் கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி நெத்து தேங்காவில் எண்ணெய் நிறையா வரும். இப்போ நீங்கள் 100 தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது 10 லிட்டர் எண்ணெய் வரும். இப்போ நீங்கள் எடுக்கிற தேங்காய்க்கு தகுந்தது மாதிரியே அந்த எண்ணெயோட அளவும் குறையும். இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன தேங்காவாக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் 1 லிட்டர் கம்மியாக தான் வரும். நாங்கள் எப்போதுமே தேங்காய் வெட்டும் போதே செலக்டிவாக தேங்காய் எடுத்துக்குவோம், நெத்து தேங்காவாக எடுத்துக்குவோம். அதில் தான் எண்ணெய் நல்லா வரும். நாங்கள் இப்போ 200 தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ முடியும் போது இந்த தேங்காவில் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என் பையனுக்கு தேங்காய் தண்ணின்னா நல்லா பிடிக்கும். அது தேங்காய் வெட்டும்போது அவனுக்கு தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 டம்ளரில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ நாங்கள் அந்த தேங்காய் வெட்டிட்டு தேங்காய் குப்பரை கவுத்து வைக்கிறாங்க. அது என்ன காரணம்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் இல்லை வடியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் அது மாதிரி குப்பரை கவுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி அதில் இருக்காது. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை, எல்லாமே வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நாங்கள் எல்லா தேங்காவையும் நாங்கள் உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு நல்ல வெயிலில் தான் காய வைக்கணும். இது காலையிலே நாங்கள் இந்த மாதிரி உடச்சிட்டோம். இப்படி குப்பரை கவுத்து ஒரு 10 நிமிஷம் வைக்கவும் அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இந்த தேங்காய் முளைச்சிருந்துச்சு. இந்த மாதிரி முளைச்ச தேங்காவை நம்ம வெட்டி பார்த்தோன்னா உள்ளே பூ இருக்கும். இதில் இப்போ தான் பூ லேசாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தேங்காவை கொஞ்ச நாள் முளைக்க வச்சு அதை வெட்டியிருந்தோன்னா அதில் உள்ள பெரிய பூவாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா தேங்காவையும் உடச்சி நல்ல வெயிலில் நாங்கள் காய வச்சிட்டோம். இப்போ நீங்கள் நார்மலாக உடைக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 8 மணியை போல் தேங்காய் உடைங்க. அப்போ தான் கரெக்டாக அதுக்கப்புறம் நல்ல வெயில் வரும். வெயிலில் கொண்டாந்து காய வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால தான் சொல்லுவாங்க நல்லா சம்மர் சீசனில் இந்த மாதிரி எண்ணெய் எடுக்கிறதுக்கு தேங்காய் காய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மழை சீசன்லேயும் பனிலையும் நீங்கள் தேங்காய் உடைச்சிங்கன்னா தேங்காய் அந்தளவுக்கு எண்ணெய் வராது. நாங்கள் தோப்பில் தான் கொண்டாந்து காய வச்சுருக்கோம். இங்கே நல்ல வெயிலாக இருந்தது, அதனால் தோப்பில் காய வச்சுருக்கோம். இந்த தேங்காய் நம்ம 9 நாள் காய வைப்போம். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ அதை போட்டேன்னா வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 நாள் தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது 2வது நாள். இந்த தேங்காய் பாருங்கள் லேசாக விடுபட ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் காய வச்சதும் நம்ம எடுத்துடணும். மேக்ஸிமம் 2வது நாள் ஈவினிங்கே எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ அந்த மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அருவா வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே வந்துடும். இப்போ நான் சொன்னது மாதிரி 2 நாள் அது காஞ்சிருச்சு. 2வது நாள் சாயங்காலம் எடுக்கலாம். மீதம் எடுக்க முடியாததை காலையில் 3வது நாள் காலையில் மீதம் உள்ளதை எடுக்கலாம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அந்த கொட்டாச்சியை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். நான் முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய்லாம் காய வைக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். தேங்காய்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் மறு தடவையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கு. இப்போ 3வது நாள் தேங்காய் காயுது பாருங்கள். அந்த எடுக்காத தேங்காய்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கவுமே ஈஸியாக எடுக்கிறது மாதிரி இருக்குது. எங்கள் பாப்பா இதெல்லாம் பார்த்ததில்ல, பார்க்கவும் அது விளையாடுறது போல் அப்படின்னு எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா. பாப்பா தேங்காய் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா. டெய்லியும் நாங்கள் தேங்காய் காய வைக்க வரும்போது எல்லாமே வந்துடுவான். அந்த தேங்காய் வச்சு விளையாடிட்டு தான் போவாள். நம்மளோட சின்ன வயசில் நம்ம எல்லாம் இந்த கொட்டாச்சி வச்சு தான் அதிகம் விளையாடியிருப்போம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியறதில்ல.
நான் இந்த தடவை ஊருக்கு வந்த பிறகு நான் வந்து என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். பாப்பாவுக்கு அதெல்லாம் நல்லா அதில் மண் வச்சு விளையாடலாம் நல்லா பிடிக்கும். அதெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டா. இப்போ நாங்கள் தேங்காய் வந்து 9 நாள் நல்லா காய வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம காய வச்சோன்னா இப்படி தான் வந்து ஒரு ரெட் கலரில் வரும். நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து 2 டைப்பில் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஒன்று வந்து நல்லா காட்டன் துணி வச்சு அந்த அப்படியே வந்து தொடச்சி எடுக்கணும். தொடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ரொம்ப காய வைக்க வேண்டியதில்லை. இன்னொரு டைப் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அதை தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி கூட நம்ம வந்து எண்ணெய் ஆட்டலாம். ரெண்டுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் வந்து தண்ணியில் போடுறது வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த ஈரம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெயில் அந்த ஸ்மெல் வரும். துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா எண்ணெயில் அந்த ஸ்மெல் எந்த ஸ்மெல்லுமே வராது. இப்போ நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அருவாமனையோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹார்டாக இருக்கும். அது நல்லா ட்ரை ஆனதுனால அது கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் மில்லுக்கு எடுத்துகிட்டு போனாலே அங்கே வந்து கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ இது 9வது நாள் தான் நான் வந்து இப்போ இதை தொடச்சிட்டு அன்றைக்கே நாங்கள் கட் பண்ணுறோம். நீங்கள் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து கவனமாக தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி கத்தி இருந்தால் கூட நீங்கள் கத்திலையும் கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே அருவாமனையில் தான் வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு அருவாமனை வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் அப்படி கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம தொடச்சதுனால வந்து அந்த தூசியே இல்லாமல் இருக்குது பாருங்கள். எல்லா தேங்காயும் கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணதும் நம்ம வந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அதை வச்சுருந்தோன்னா அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியாயிடும். இப்போ வந்து நம்ம மில்லுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து எள்ளும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ எள்ளு ஒரு பக்கம் அரைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தேங்காய். பாருங்கள் 2 இதுலையுமே கீழே வந்து அந்த எண்ணெய் அப்படியே வடிஞ்சு வருது. இப்போ நாங்கள் வந்து இந்த எண்ணெய் எப்படி அரைச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத போட்டாலே வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டுடலாம். ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு அது வந்து ஓடுறது மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட்டிட்டு வந்ததுமே கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் 2 நாளாவது வெயிலில் வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டின பிறகு அதை ஒரு 5 நாளைக்கு விடாமல் நல்ல வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 வருஷமாவது இந்த எண்ணெயை வந்து நம்ம வச்சு பயன்படுத்துவோம். அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா போதும். அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். நாங்கள் வந்து எண்ணெயில் எண்ணெய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா 2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்து அரைச்சோம். அதை வந்து முழு எலுமிச்சம்பழமாக பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா 2 இதை போட்டு அப்படியே நீங்கள் வந்து சேர்த்து அரைக்கலாம். நீங்கள் மில்லுலேயே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சில பேர் வந்து வெல்லம் சேர்த்து அரைப்பாங்க. நாங்கள் வந்து வெல்லம் சேர்க்க மாட்டோம். எலுமிச்சம்பழமும் முழு எலுமிச்சம்பழமும் 10 ஏலக்காய், 100 தேங்காவுக்கு 10 ஏலக்காய் அப்படின்னா 200 தேங்காவுக்கு 20 ஏலக்காய் வந்து அதில் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் வந்து நல்ல மணமாக இருக்கும். நம்ம இந்த எண்ணெயை வந்து இப்போ சமையலுக்கும் பயன்படுத்தலாம், தலைக்கு தேய்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். 5 நாள் நல்லா காய வச்ச பிறகு இந்த எண்ணெயை பாருங்கள், நல்லா வந்து பியூராக இருக்குது. இல்லை எந்த டஸ்ட்டுமே இல்லை. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு வீட்டிலையே அது செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப பியூராகவும் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெண்மை கிச்சன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.